உடை என்பது சுமை 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 என்று பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அப்படின்னு நீ போயிருக்கணும் இந்நேரம். எப்படி இப்படி ஒரு கருத்து வருது? முதல்ல உன்னை பார்க்கும்போது தான் இவன் ஆடை இல்லாமல் இருந்தா கூட பெட்டரா இருப்பானே, டேர்ட்டில் நெக்கை போட்டுட்டு வர்றானேன்னு பார்க்கும்போது எனக்கு இந்த சிந்தனை டகன்னு வந்தது. ஒரு மனிதன் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறான்? ட்ரெஸ் எல்லாம் பிறக்கிறான். அவன் ஏன் 2 கையோட பிறக்கிறான்? அந்த கேள்வி வந்தது இல்லையே. இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கை இருந்தா அது இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கை தேங்காய் துருவிட்டே பைக் ஓட்டலாம்னு யோசிச்சிருக்கேன் என்னைக்காவது? யோசிச்சது இல்ல. மூக்குல எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டை சேர்ந்து இருந்ததுன்னா அதுக்குள்ள ஒரு சிகரெட்டை சொருகி அடிக்கலான்னு தோணி இருக்குமா? ஏன் அதெல்லாம் தோன்றது இல்லை? ஏன் அப்படி நிகழ்ந்துருக்கு? ஏன்னா மனுஷன் இயல்பாவே அப்படிதான் பிறந்திருக்கான். அது எவல்யூஷன். நான் என்ன கேட்குறேன், அப்படி நமக்கு அவ்வளவு தேவையா இருந்ததுன்னு வச்சுக்கோ அந்த உடை, அதுவும் அந்த எவல்யூஷனே பரிசா அழிச்சிருக்குமா இல்லை? ஆடை இல்லாமல் இருக்கக்கூடாது, அதான உன்னோட பாயிண்ட். இப்போ இந்த டிஷர்ட் கீழே இந்த ஜட்டி போட்டிருக்க, ஐயோ பேண்ட் தான் போட்டிருக்கேன். பேண்ட் போட்டிருக்கேன். எந்திரி எந்திரிங்க எந்திரி எந்திரா.